அன்பு என்னும் ஆழமான கடலே, தன்னை நம்பினால் நம்பினவருக்கு உயிரையும் கொடுக்கக்கூடிய சிகரமே, எதிரிகளுக்கு எதிரியாகவும் யமனாவும் இருக்கக்கூடியவர்களே, பாசத்திற்காக பசு போர்வை பூர்த்திய சிங்கமே, நம்பிக்கையின் நாயகனே, நீதி தேவனின் மகனே. யாரை பற்றிங்க பேசுகிறோம்? உங்களை பற்றி தாங்க. அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே, என்ன ஸ்டார்டிங்கில் ரொம்ப பூஸ்ட் பம்பாக இருக்குங்களா? சரி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, விஷயத்துக்கு வரலாமே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம், செல்வம், குடும்பம், மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும், அதே போல் எந்த திசையில் படுத்தா தீமைகள் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் கெடும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் எந்த உறவு உங்களுக்கு நன்மை செய்யுது, எந்த உறவு உங்களுக்கு தீமை செய்யும், வாஸ்துப்படி நீங்கள் எந்த திசையில் படுக்கணும், நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்று வரணும், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, பல சுவாரஸ்யமான புராண கதைகளையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதனால் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆமாம், விருச்சிக ராசினா யாருங்க? இவங்களுக்கும் ஒரு புராண கதை ஒன்று இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள். பொதுவாக விருச்சிக ராசி எப்படிங்க உருவாச்சு? அதாவது பண்டைய புராண கதைப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த பார்க்கடலில் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காமதேனு வந்துச்சு, ரெண்டாவதா லக்ஷ்மி தேவி வந்தாங்க, மூணாவதா விஷப்பாம்பு, வாசுகி விஷப்பாம்பு வந்துச்சு, நாலாவதா ரொம்ப ஆழக்கால விஷம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கொடிய விஷம், அந்த விஷம் வந்துச்சு, அஞ்சாவதாக தான் அமிர்தம் வந்துச்சு. அப்போ இந்த நாலாவதாக வந்துச்சு இல்லைங்களா ஆழக்கால விஷம், இந்த கொடிய விஷம் இந்த உலகையே அழிக்கிறதுக்கு போச்சு. அப்படி போச்சுன்னா எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு பயந்த தேவர்கள் அசுரர்கள் சிவபெருமானுக்கிட்ட வணங்கி வேண்டி நிற்கிறாங்க. சிவபெருமானுக்கிட்ட இந்த விஷத்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் தோன்றி அந்த விஷத்தை கொடுமையான விஷத்தை குடிக்கிறார். அப்படி குடிக்கும்போது சிவபெருமானுடைய தொண்டையில் அந்த விஷம் தங்கி நின்றுருது. அப்படி நிற்கும் போது உங்களுக்கே தெரியும், சிவபெருமான் உடம்புல இந்த தொண்டை பகுதியில் மட்டும் நீல கலரில் இருக்கும். அதனால தான் சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை குடிக்கும்போது ஒரு சின்ன துளி, நல்லா கேட்டுக்காங்க, ஒரு சின்ன துளி பூமியில் விழுது. அப்படி விழும்போது அந்த விஷத்தால் சில உயிரினங்கள் பிறக்குது, சில பாம்புகள், சில கொடிய பூச்சிகள் எல்லாம் பிறக்குது. அதிலே மிக வலிமையானவும் கொடுமையாகவும் இந்த தேள் பிறக்குது. அப்போ தேவர்கள், சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வலிமையாகவும் இந்த விருச்சிகம் தேள் என்ன பண்ணுன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும், திடீர்னு தாக்கக்கூடியது. அதனாலேயே பிரம்மன் என்ன பண்ணார்னா, இந்த வானத்தில் 12 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய
திசையில இந்த விருச்சிகம், இந்த தேள் வடிவம் கொண்ட விருச்சிகத்தையும் 8வது ராசியாக ராசி மண்டலத்துல பதிச்சாரு. இப்படிதான் விருச்சிக ராசி உருவாச்சு. இப்ப இந்த விருச்சிகம் ஜோதிட ரீதியா 12 ராசியில 8வது ராசியாக வலம் வருது. அப்பேற்பட்ட விருச்சிக ராசியோடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசியோடைய அதிபதி யாருங்க? அங்காரகன், பூமிக்காரகன். யாரு? செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அப்ப அங்காரகன் அப்படின்னு சொன்னா என்ன? கோபக்காரகன். பூமி போல அமைதியா இருப்பீங்க. திடீர்னு கோபம் வந்தா எரிமலை போல வெடிப்பீங்க. அதே போல செவ்வாய் பகவான் எப்படிங்க உருவானாரு? இவர் பிறந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது அவருடைய 3வது கண்ணில் இருந்து தீப்பொறியாக விழுந்து இந்த பூமியே வந்து பார்த்தீங்கன்னா சிவந்த நிறத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப சிவப்பு நிறத்தில் இருந்ததுனாலையும் வீரமான பிள்ளையாக பிறந்ததுனாலையும் அங்காரகன் செவ்வாய் அப்படின்னு உருவெடுத்தாரு. பொதுவா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா போர் புரிகிற குணம் உடையவர், வீரம், தைரியம், பழி வாங்கும் குணம் கொண்டவர். அதே போல ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபடக்கூடியவர். அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. துணிவு, பழிவாங்கும் வலிமை, அதாவது துணிவோடு போராடக்கூடிய மனசு. நீங்கள் யாருனாலும் இந்த ஒருத்தர்கிட்ட இவங்க காயப்பட்டுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை மறக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், சரியான நேரம் காலம் கொண்டு கண்டிப்பாக பழி தீர்த்துடுவாங்க. அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, பூமி போல் சாந்தமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள சீண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெட்டு 1 துண்டு 2ன்னு பார்த்துருவாங்க. சண்டை போடுற திறமை, போராட குணம், அதே போல் தர்மத்திற்கும் அநீதிக்கும் கண்டிப்பாக துரோகம் நினைக்க மாட்டாங்க. தர்மத்திற்கும் அநீதிக்கும் எதிராக போர் புரியக்கூடியவர்களும் விருச்சிக ராசிக்காரர்களால் மட்டும்தான் இருப்பாங்க. அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்கள் பலம் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் சரியான நேரத்தில் அடியோட முடிச்சிருவாங்க. அதே போல் ரகசிய குணம், பொறுமையாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மனசுக்குள்ளே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே போல் இவங்க கிட்ட நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா 100% தனிப்பட்ட விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது உயிரே போனாலும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை காக்கிறதுலையும் பொறுமையாக இருக்கக்கூடியதிலும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அதே போல் அன்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, அன்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க. எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட நீங்கள் பாசத்தை காமிச்சிங்கன்னா, குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, காதலராக இருந்தாலும் சரி, அவங்க எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி உயிரையும் மாய்த்துக்கொள்ள தயங்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பாசத்தை காட்டக்கூடியவர்கள். ஆனால் இவங்களுடைய முக தோற்றம் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து வெறப்பாக நிற்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு பாசம் இருக்கும். அது வெளிக்காட்ட தெரியாதவங்க விருச்சிக ராசிக்காரங்க தான். இந்த 12 ராசியில் குறிப்பாக சொன்னப்போனால் பாசத்தை உள்ள வச்சுக்கின்னு அதை வெளிக்காட்ட தெரியாதவர்கள், அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க. இது உண்மைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபடக்கூடியவங்க. சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை வெறுத்துருவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தான் இவங்க வழிபாடு செய்வாங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கும் சிவன் தான் முதற்கடவுள் அப்படின்றதுனால இவங்க அதிகமாக சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வாங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. சரிங்களா? இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்குற மனசு. இப்போ இவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதை இவங்க சட்டுன்னு மறக்க மாட்டாங்க. அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு துடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தப்பு செய்யலை, ஆனால் ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கிறான் அப்படின்னா அது உடனே மன்னிக்க மாட்டாங்க. அது எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுன்னே இருப்பாங்க.
சந்தேக குணம் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இவன் உண்மையாவே நம்மளுக்கு பாசமா தான் இருக்கிறானா? அப்படின்னு கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில இல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும், இவங்க மேல எப்பயுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும். இதனாலேயே குடும்பத்திலயும் சின்ன சின்ன சண்டை எல்லாமே வர செய்யும். ஆனா இருந்தாலும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, சந்தேகப்படுற குணம் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கு. இதுவும் இவங்களுடைய பலவீனத்த உருவாக்குது. அதேபோல உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஒருத்தன் இவன்கிட்ட சண்டை பிடிச்சிட்டான்னு வச்சுக்க, டக்குன்னு கோவப்பட்டு இவன் ஏதோ ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு கோவப்படக்கூடியவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இவன் எப்படி சொல்லலாம் அது அப்படின்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. அதேபோல இவங்க மனசு ரொம்பவே ஆழமானதுங்க. ஒருத்தர வந்து வெறுத்துட்டா பட்டுன்னு வெறுத்துருவாங்க. அதேபோல ஒருத்தர நேசிச்சுட்டாங்கன்னா, அவங்க உசிரே போனாலும் அத அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் பலம் அப்படின்னா, எதையும் எதிர்த்து நிக்கக்கூடிய துணிவு, போராடக்கூடிய தன்மை, அன்புக்காக உயிரையும் தியாகம் செய்வாங்க, ரகசியத்த பாதுகாப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு கோவப்படுவாங்க, ஆவேசப்படக்கூடியவங்க, சந்தேக குணம். அதேபோல ஒருத்தன் நம்மள தாக்கிட்டான்னா, அவன பழி வாங்கி ஆகணுன்ற மனசு, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அடங்காமை. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு பிடிவாதமா, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு போறவங்க. சரி, இப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும், செல்வம் பெருகும், குடும்பத்தில மகிழ்ச்சி உண்டாகும், அதேபோல நோயற்ற வாழ்வு, உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்து முறைகள் என்ன? எல்லாமே இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பொதுவா வடக்கு திசையில விருச்சிக ராசிக்காரர்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க தலைய வந்து வடக்கு திசையில வைக்கும்போது, பண வரவு உங்களுக்கு தடை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். உடல்ல பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது இரத்த அழுத்தம், தூக்கம் வராது, மனத்துல ஏதாவது ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசையில காந்த சக்தி எதிர்மறை தாக்கத்தோடு இருக்கிறதுனால, இன்னொரு பக்கம் நீங்க கேட்கலாம், வடக்கு திசை குபேரனோட திசை. அந்த திசையில படுத்து நம்ம உறங்கினா, குபேரன் செல்வாக்கு மிகுந்தவன் நம்மளுக்கு பணம், செல்வம் எல்லாமே கொடுப்பாரே, அந்த திசையில ஏன் படுக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. இப்பயும் அதான் சொல்ல வரேன். காந்த திசையில எதிர்மறை தாக்கத்தோட இருக்கிறதுனால, வடக்கு திசையில நாம படுக்கக்கூடாது. குறிப்பா நீங்க ஒரு பக்கம் சம்பாரிச்சாலும், இன்னொரு பக்கம் செலவும் அதிகரிக்கும். அடுத்ததா மேற்கு திசையில விருச்சிக ராசிக்காரர்கள் குறிப்பாக தலை வச்சு படுக்காதீங்க. ஏன்னா, மேற்கு திசையில நீங்க படுக்கும்போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். சின்ன சின்ன குடும்ப சண்டைகள் உண்டாகும். உங்க வீட்ல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லாம போகும். அதேபோல மேற்கு திசையில வந்து சூரியன் மறையறதுனால, சூரியன் மறையும்போது என்னாகும்? நம்பளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும். வாழ்க்கையில ஒரு சோர்வா இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு பறி கொடுத்த மாரி இருப்பீங்க. ஒரு பக்கம் நீங்க பணம் சேமிச்சாலும், இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கே தெரியாம கடன் ஆகுவீங்க, செலவாகும். ஸோ, அதனால எந்த காரணத்த கொண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் மேற்கு, வடக்கு இந்த 2 திசையில தலை வச்சு படுக்காதீங்க. அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த திசையில முதல்ல தலை வச்சு படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையில நீங்க குறிப்பா தலை வச்சு படுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்ல, செல்வாக்கு அதிகரிக்கும். அதாவது நீங்க தெற்கு திசையில படுக்கும்போது பண வரவு அதிகரிக்கும். வண்டி, வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் அதிகரிக்கும். தெற்கு திசையில படுக்கும்போது குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நல்லா படிப்பாங்க. சொத்துக்களை எல்லாம் சேர்ப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். எல்லாருமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. குறிப்பா தெற்கு திசை நீங்க கேட்கலாம். இது யமனுடைய திசை. இறந்தவங்கள அடக்கம் செய்யும்போது
அடக்கம் செய்கிற திசை. அப்போ அதில் எங்களை படுக்க சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் ஜோதிடப்படி ராசிகள் கட்டத்தின்படி தெற்கு திசையில் படுக்கும்போது நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றல் வராது. நோய் நொடி இல்லாமல் மிகவும் செழிப்பாக இருப்பங்க. நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய திசை தெற்கு திசை தான். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் பார்த்தீங்கன்னா பூமியோட காந்த சக்தி சேரும் திசை. அதனால தான் பண வரவு அதிகரிக்கும், நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மன அமைதியும் உண்டாகும். குடும்பம் ஜோதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வேணும்னா தெற்கு திசையில் தான் நீங்கள் படுக்கணும். அதே போல் கிழக்கு திசையிலும் நீங்கள் தலை வச்சு படுக்கலாம். கிழக்கு திசை யாருடைய திசை? இந்திரனுடைய திசை, சூரியனுடைய திசை. அப்போ இந்திரன் சூரியன் இருக்கும்போது கல்வி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு உண்டாகும். நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கும். அதே போல் அரசு வேலைகள், அரசியல் பலத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் மதிப்பு மரியாதைகள் உயரும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு இது எல்லாமே பொதுவாக கிழக்கு திசையில் சூரியன் உதைக்கும் திசையில் தான் கிடைக்கும். அதனால் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். அதே போல் வாஸ்து பரிகாரப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் தலையை தெற்கு பக்கமாகவும் கிழக்கு பக்கமாக காலை வச்சு படுக்கிறது நல்லது. வீட்டில் வடக்கு திசையில் எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கணும். அங்கே ஒரு குளியலறையோ கழிவறையோ இருக்கக்கூடாது. பூஜை அறை பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும். வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் வலிமையாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பயுமே கோடீஸ்வர யோகம் உண்டாகும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்ததாக எந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதே போல் வருடத்தில் வைகாசி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் நீங்கள் சிவனாலயம் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. முடிஞ்சால் ஒரு முறையாவது விருச்சிக ராசிக்காரர்கள் திருவனைக்காவல் ஜம்பு மகேஸ்வரர், திருவாரூர் தியாகராஜர் வைத்தீஸ்வரர் கோயிலில் செவ்வாய் ஸ்தலம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் சென்று பரிகாரம் செஞ்சு அதாவது ஒரு முறையாவது சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். முக்கியமாக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து நமஸ்காரம் செய்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அதே போல் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்றதுனால நிச்சயமாக சுப்பிரமணிய சுவாமி முருகனை வழிபாடு செய்கிறது என்றைக்குமே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லா கோடீஸ்வர யோகமும் முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவாருங்க. ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத பார்த்தங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் மட்டும்தாங்க. ஒவ்வொரு ஜாதக கட்டத்தின்படி மாறுபடுங்க. அதே போல் எந்தெந்த திசையில் எந்தெந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.